ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். தமிழக எம்பிக்களுடன் பிரதமரை சந்திக்கப் போவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு புரிதல் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் கடவுள்கள் சரியாக தான் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் தான் சரியாக இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி. RSS கைகளில் கல்வி முறை இருந்தால் நாடு பாதிக்கப்படும். காங்கிரஸ் MP ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்திய பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 78,000 புள்ளிகளை கடந்து விற்பனை. ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் வரை லாபம். சென்னை பெங்களூரு இடையேயான IPL கிரிக்கெட் சேப்பாக்கத்தில் நடைபெற உள்ள போட்டிக்கு இன்று டிக்கெட் விற்பனை தொடக்கம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மேலும் 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தி உள்ளார். நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களுடன் பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக சென்னையில் நடந்த கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டால் தமிழகத்தின் ஜனநாயக உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை பாதிக்கப்படும் என தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கே தமிழகம் போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என குறிப்பிட்டார். இந்த பிரச்சினை தொடர்பாக நாட்டிலேயே முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடுத்த கட்டமாக தமிழக கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து இது பற்றி வலியுறுத்த இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எந்தவித புரிதலும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணாமலைக்கு தொகுதி வரையறை பற்றிய அடிப்படை புரிதல் இல்லை என குறிப்பிட்டார். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி அவருக்கு ஏதேனும் புரிதல் இருந்தால் நிச்சயமாக தங்களுடைய கருத்துக்களை வரவேற்பார், அதில் இருக்கும் பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வார் என தெரிவித்தார். தொகுதி மறு வரையறை என்பது அனைத்து தரப்பிலும் பேசக்கூடிய கருத்து என்றும் அண்ணாமலைக்கு மட்டும் புரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த கொம்பனாலும் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய அவர், காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக பல ஆண்டுகளாக பலமுறை பேச்சுவார்த்தையும் நடத்தியும் எந்த பயனும் கிடைக்காததால் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியதாக கூறினார். தமிழகத்தின் அனுமதியை பெறாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசால் அணை கட்ட முடியாது என்றும், வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிச்சயமாக முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்றும் கூறிய துரைமுருகன், 374 கோடி ரூபாயில் 15 மாவட்டங்களில் 21 இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்படும் எனவும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடைமடையில் 10 கோடி ரூபாயில் ஒரு நீரொழுகி கட்டப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடைமடையில் 10 கோடி ரூபாயில் ஒரு நீரொழுங்கி கட்டப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜினாமா பற்றி வலியுறுத்தி பேசிய திமுக உறுப்பினர் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பிற திமுக உறுப்பினர்களும் காங்கிரஸ் உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் பொழுது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் CBI-யால் கைது செய்யப்பட்டது பற்றியும், அதற்கு பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திமுக உறுப்பினர் சிவா வலியுறுத்தி பேசினார். அவருக்கு ஆதரவாக பிற திமுக உறுப்பினர்களும் காங்கிரஸ் உறுப்பினர்களும் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினர். அப்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான சிவாவை அவைக்காவலர்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றினர். அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆளுங்கட்சியின் ஆதரவோடு அரசு அதிகாரிகள் பலர் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார்.
ஆர்எஸ்எஸ் கைகளில் கல்வி முறை இருந்தால் இந்த நாடு அழிந்துவிடும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை, யுஜிசியின் புதிய விதிகள், வினாத்தாள் கசிவு ஆகியவற்றுக்கு எதிராக இந்திய தேசிய மாணவர் சங்கம் சார்பில் டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்திய கல்வி முறையை அழிக்க ஆர்எஸ்எஸ் முயற்சி செய்து வருகிறது என்றும், நம்முடைய கல்வி முறை அவர்களது கைகளுக்கு சென்றுவிட்டால் இந்த நாடு அழிந்துவிடும் என்றும் எச்சரித்தார். ஆர்எஸ்எஸ்-ஆல் பரிந்துரை செய்யப்பட்டவர்கள்தான் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களாக உள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் கும்பமேளா குறித்து பேசிய பிரதமர் மோடி, நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம் குறித்து பேச வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பாஜக ஆர்எஸ்எஸ் மாடல் அம்பானி மற்றும் அதானிக்கு நாட்டின் ஒட்டுமொத்த வளத்தையும் வழங்க நினைக்கிறது. அதனால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தி உள்ளார். புதிய சுங்க கட்டண கொள்கை அறிவிக்கப்படும் வரை சுங்க கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தி உள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் சென்னையை அடுத்த வானகரம் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே விலைவாசி உயர்வால் ஏழை நடுத்தர மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் அவர்களை மேலும் பாதிக்கும் விதமாக சுங்க கட்டணத்தை உயர்த்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் 135% சுங்க கட்டண வசூல் அதிகரித்திருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வளவுக்கு பிறகும் சுங்க கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடர்ந்து உயர்த்தி வருகிறது அநீதியாகும் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே புதிய சுங்க கட்டண கொள்கையை மத்திய அரசு அறிவிக்கும் வரை சுங்க கட்டண உயர்வு அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் இந்த நிகழ்வு தொடர்கதையாகி வருகிறது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து நேற்று திருச்சி வந்த ஏர் ஏசியா விமான பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனை செய்தபொழுது 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ ஹைட்ரோபோனிக் என்ற போதைப் பொருளை அவர் கடத்தி வந்தது தெரிய வந்தது. அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இந்த கடத்தல் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பெங்களூரு அணிகளுக்கு இடையே நடைபெற உள்ள ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று நடைபெறுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 28ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 10:15 மணிக்கு ஆன்லைனில் தொடங்கும் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரசிகர்கள் இணையதளம் மூலம் டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் சேப்பாக்கத்தில் நடைபெற்ற சென்னை மும்பை போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கிய 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து டிக்கெட்களும் விற்று தீர்ந்தது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் குஜராத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் சில மனிதர்கள் சரியாக இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. மதுரையை சேர்ந்த கண்ணன் முத்துக்குமார் உட்பட பலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த பொதுநல வழக்குகளில் பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட திருப்பரங்குன்றம் மலைக்கோவிலின் உச்சியில் சிகந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உயிரினங்களை பலியிடுவதற்கும் சமைத்து பரிமாறுவதற்கும் தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என்றும், திருப்பரங்குன்றம் மலையை மத்திய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டு இருந்தது. இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபொழுது அரசு அனைத்து மதத்தினருக்கும் இடையே ஒற்றுமையை பாதுகாக்க விரும்புகிறது என மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் திருப்பரங்குன்றம் மலை மத்திய அரசின் தொல்லியல் துறைக்கு சொந்தமானது என்பதால் அங்கு எதை செய்தாலும் தொல்லியல் துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என தொல்லியல் துறை சார்பிலும் வலியுறுத்தப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது, தொல்லியல் துறைக்கு சொந்தம் என்ற வாதத்தை ஏற்க முடியாது என கருத்துகள் தெரிவித்தனர். தொல்லியல் துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும், அதன் அடிப்படையில் நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்கும் எனவும் கோரிய நீதிபதிகள் வழக்கை அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
இந்திய பங்கு சந்தையில் சென்செக்ஸ் 78,000 புள்ளிகளை கடந்து சாதனை படைத்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்திய பங்கு சந்தைகள் கடந்த வாரம் போலவே இந்த வாரமும் விறுவிறுப்புடன் தொடங்கின. தொடக்க நாளான நேற்று ஏற்றத்துடன் தொடங்கி உயர்வுடன் நிறைவடைந்தன. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1133 புள்ளிகள் அதிகரித்து 77,984 புள்ளிகளில் நிலை கொண்டது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் 307 புள்ளிகள் உயர்ந்து 23,268 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றது. பங்குச்சந்தை குறியீட்டு எண்கள் 1% மேல் உயர்ந்ததால் முதலீட்டாளர்களுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் வரை லாபம் கிடைத்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 65,720 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்றத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து சவரன் 65,840 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 65,720 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராமுக்கு 15 ரூபாய் சரிந்து 1 கிராம் 8,215 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 110 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தமிழகத்தில் வரும் நாட்களில் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.